ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும், மசாலா கரிஞ்சிராமல் வதக்கணும். இப்போது இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா எல்லா சைடும் கிண்டி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதித்து வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட நல்லா இந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த மஷ்ரூம்க்கு வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் வந்து தனியாக அதுலேருந்தே தண்ணி விடும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா எல்லா சைடும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.